ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக குதிரைவாளி வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் குதிரைவாளி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் 1 hour அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம குக்கரை எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தண்ணியை வடிச்சிட்டு பருப்பையும் மில்லட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா இன்னும் குறைவாக வரணும் அப்படின்னா 5 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆன்லேயே வச்சுக்கலாம். விசில் வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு நெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இந்த பொருள்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ப்ரௌன் கலர் வரையும் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். முந்திரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக சீரகம். பெப்பர் நீங்கள் நுணுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், தூள் பண்ணி. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விசிலும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டான அளவில் வந்திருக்கு. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாகவும் போல் கம்மியாகவும் இல்லை. அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா குதிரைவாளி பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இந்த பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பொங்கலோட இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.